தகடூரின் பெயர் உள்ளளவும் நான் வாழ்வேன். அவ்வையே, தமிழின் பெயர் உள்ளளவும் நீ வாழ்வாய். அதனால் தான் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு கொடுத்தேன். நான் உண்டால் இந்த நாட்டு மக்கள் நல்ல முறையில் இருப்பார்கள், ஆனால் நீ உண்டால் இந்த மொழி வளரும் என்று சொன்னான். நன்றி கனியோடு ஒரு செய்யுள் கனி எழுதினார். புறநானூற்று பாடல் 172. வலம்படு வாய்வாளேந்தி உன்னார் களம்பட கடந்த கடல் தொடி தடக்க யார்களின் அரபின் அதியர் கோமான் போரடு திருவின் புலந்தார் அஞ்சி. பால் புரை பிறைனுதல் பொலிந்த சென்னி நீலமடிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே. தொன்னிலை பெருமலை விடரகத்த அருமிசை கொண்ட சிறிகளின் நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்றகத்த அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையே எழுதினார். ஔவையார் 172 புறநானூறு. மன்னா, தன்னுடைய தொண்டையிலே அழகால விஷயத்தை தாங்கி இருக்கிறான சிவபெருமான், அவனைப் போல நீ வாழ வேண்டும், பன்னெடுங்காலம் வாழ வேண்டும். அந்த காலத்திலே வாழ்த்து என்று சொன்னால் இறைவனுக்கொப்பாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உயர்ந்த வாழ்த்து. அந்த வாழ்த்தை அவ்வை அன்றைக்கு அதியமானுக்கு நல்கினாள். அதுதான் அதியமான். தகடூரின் பெயர் இன்றைக்கு தர்மபுரி ஆகிவிட்டது. அந்த அவ்வைக்கு நெல்லைக்கனி கொடுத்ததன் மூலமாக 2000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அந்த அதியமானுடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் மறந்திருப்போம். ஔவையார் புகழப்பட்டிருப்பார், ஔவையார் போற்றப்பட்டிருப்பார், ஔவையார் நினைவுகூரப்பட்டிருப்பார். ஆனால் நாம் அதியமானை மறந்திருப்போம். அப்படி கொடுத்ததுதான், அப்படி கொடைத்தன்மையோடு ஒரு தமிழன் இங்கே இருந்தான். அவன் தான் வாழ வேண்டும் நினைக்கவில்லையே, மொழி வாழ வேண்டும் நினைத்தானே. உலகத்திலே இப்படி ஒரு மனிதன் இருந்ததாக சரித்திரமே இல்லை. அதுவும் சாகாவரம் பெற்ற ஒரு கனியை கொடுத்த பிறகு இல்லை இல்லை அவ்வையே நீ உண்ண வேண்டும் என்று இந்த காலத்திலே கொடுத்தால் அவன் மடையன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கு நிலைமை வேறு, சங்க காலத்திலே வேறு. வினையாடு ஆயமடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முளையகைய ஐ நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள். புன்னையது நலனே அம்ப நானது நும்மடு நகையே விருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துறைகள் கொண்க நீ நல்கின் இறைபடு நீழல் பிறவுமார் உளவே. இது எந்த சங்ககால இலக்கியத்தில் இருக்குது? யாரா சொல்ல முடியுமா? இஸ் எனிபடிஸ் கெஸ்? யாரா சொல்ல முடியுமா? ஒரு சங்ககால பாட்டிலே தலைவரும் தலைவியும் சந்திக்கிறார்கள். நற்றினை, நற்றினை தான் அவர் கைதட்டி உற்சாகப்படுத்த நற்றினை பாடல், நற்றினை பாடல். தலைவரும் தலைவி சந்திக்கிறார்கள், வீட்டுக்கு பின்னால் சந்திக்கிறார்கள். தலைவன் தலைவியை தொட முயல்கிறான். தலைவி சொல்கிறாள் இங்கே வேண்டாம் என்று சொல்கிறாள். ஏன் என்று கேட்கிறான் தலைவன். அவள் சொல்கிறாள் என்னுடைய தங்கை ஒருவன் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள், அதனால் இங்கே வேண்டாம் என்று சொல்லுகிறாள். தலைவன் கேட்கிறான் இல்லையே நீ ஒரே பெண் தானே இந்த குடும்பத்திலே, உனக்கு எப்பொழுது தங்கை பிறந்தாள் எனக்கு தெரியாதே என்று கேட்கும்போது அதோ நிற்கிறதே அந்த புன்னை மரம், அந்த மரம்தான் என்னுடைய தங்கை. நான் சிறு வயதிலே கிச்சி கிச்சி தாம்பாளம் என்று சொல்லுவோமே, அதை விளையாடும் போது புன்னை மரத்துடைய காய்களை வைத்து நான் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு காய் மணலிலே சிக்கிவிட்டது, தங்கிவிட்டது. அது இறைவனுடைய கருணையாலே மழை பெய்து இன்றைக்கு வளர்ந்து ஒரு விருட்சமாக இருக்கிறது. என்னுடைய அன்னை சொல்லி இருக்கிறாள் இது உன்னுடைய தங்கை என்று சொல்லி இருக்கிறாள். ஆகவே இந்த தங்கையின் முன்னால் இந்த சல்லாபங்கள் முடியாது என்று சொல்லி அழகாக நெய்தல் நிலத்துடைய தலைவனிடம் தலைவி சொல்வதைப் போல இந்த பாடல் நற்றினை பாடல். ஒரு மரத்திற்கு மரம் என்று நாம் சொல்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு சென்னிமலையில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு அந்த மாவட்ட வன அலுவலர் அங்கே வந்திருந்தார். அவர் பேசும்போது சொன்னார், மரத்துடைய பெருமைகளை பற்றி சொன்னார். நான் சொன்னேன் உலகத்திலே மரத்தை நாம் இழிவுபடுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் மரத்தை மனிதனோடு ஒப்பிட்டு மரம் போல நிற்கிறாயே என்று சொல்கிறோமே, அப்பொழுது மரம் இழிவுபடுத்தப்படுகிறது, மனிதன் உயர்த்தப்படுகிறான். மரத்தை இழிவுபடுத்தாதீர்கள், மரம் என்பது சுவாசிக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னேன். அதை போல அந்த சங்ககால இலக்கியத்திலே சொன்னார்கள் இது என் தங்கை என்று சொல்லி சொன்னார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தே நீடிய பிணியால் வருந்துகின்றோரின் நேருற கண்டுளம் துடித்தேன். ஈடின் மானியராய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் இழைத்தேன் என்று சொன்னாரே வள்ளலார். அதுவும்
அந்த பாடலுடைய தாக்கத்திலே அமைந்தது. உலகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ கதைகளை கேட்டிருப்பீர்கள், எத்தனையோ கட்டுரைகளை படித்திருப்பீர்கள், எத்தனையோ போர்களை பற்றி படித்திருப்பீர்கள், எத்தனையோ வெற்றிகளை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் மனிதனை மனிதன் இங்கே கருணையோடு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மனிதாபிமானத்தை பற்றி சொல்லுவார்கள். படமாட கோயில் பகவர்க்கங்கியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு தாமே என்று சொல்லி சொன்னான். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாடல் எழுதினானே, அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாய் ஆவதை அறிகிறார், அன்பே சிவமாய் ஆவதை அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி எழுதினானே திருமூலர். அவர் சொன்னார் அன்பும் சிவமும் ஒன்று என்று சொன்னார். அவர் தான் சொன்னார் படமாட கோயில் பகவர்க்கங்கியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. உள்ளே கருவறையிலே விக்கிரகங்கள் இருக்கின்றனவே, அதற்கு நாம் ஹோமங்கள் செய்கிறோமே, வேள்விகள் செய்கிறோமே, இவ்வளவு செலவுகள் செய்கிறோமே, அது அந்த இறைவனுக்கு சென்று சேராது. அந்த கோயிலின் வெளியே ஒரு ஏழை அமர்ந்திருக்கிறானே, அடுத்த நேர உணவுக்கு என்னவென்று சொல்லி அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறானே, அந்த மனிதனுக்கு அந்த உணவு சென்று சேர்ந்தால் அது இறைவனுக்கு சென்று சேர்ந்ததாகும். ஆகவே இதை நீங்கள் விட்டொழியுங்கள். சாதியிலே, மதங்களிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே என்று சொல்லி சொன்னானே வள்ளலார், அதை போல இவெல்லாம் விட்டொழியுங்கள் என்று சொல்லி சொன்னார் திருமூலர். பேரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். பேரை பற்றி சொல்லும்போது உங்களுடன் சொன்னேன். என்ன சொன்னேன்? திருமூலரை பற்றி நான் சொல்லவில்லை, வால்மீகியை பற்றி சொன்னேன். இப்ப சொல்கிறேன், வால்மீகியை பற்றி சொன்னோம். வால்மீகி ஒரு கொள்ளைக்காரன், வால்மீகி ஒரு கொலைகாரன். அவன் உயர்ந்த குடியிலே பிறந்தால் கூட அவனுடைய பெற்றோரை காரகத்திலே விட்டுவிட்டார். அதனால் வேடர்களுடன் சேர்ந்து அங்கே கொலை தொழிலை மேற்கொண்டான். ராபர், ராபர். ஆகவே வருவோர் போவோரிடம் வழிப்பறி செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி வந்தான், கொலையும் செய்தான். ஒரு நாள் சில முனிவர்கள் அந்த காட்டு பக்கமாக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த முனிவருடன் சென்று கத்தியை காட்டி வால்மீகி சொன்னான். அவருடைய பெயர் ரத்னாகர், இயற்பெயர் ரத்னாகர். ரத்னாகர் சொன்னான், முனிவர்களே, உங்களிடம் இருப்பதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சொன்னான். அவர் சொன்னார்கள், எங்களிடம் என்ன இருக்கிறது? நாங்களே முற்றும் துறந்த முனிவர்கள், எங்களிடம் என்ன இருக்கிறது கொடுப்பதற்கு என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், இருப்பதை கொடுங்கள், திருவோடு இருந்தால் அதையாவது கொடுங்கள், எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது முனிவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு கணம், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் உன்னை நாங்கள், கேளுங்கள் என்று சொன்னான். நீ செய்கிற பாவம் அல்லவா, நீ செய்வது கொலை தொழில் தானே, கொள்ளையடிப்பது தானே? ஆம். அது பாவம் அல்லவா? ஆம், பாவம் தான். இதை எதற்காக செய்கிறாய்? என்னுடைய குடும்பத்திற்காக செய்கிறேன், என்னுடைய மனைவி மக்களுக்காக நான் செய்கிறேன், எனக்காக நான் ஒன்று செய்யவில்லை. என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதனால் இதை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு சிறிய சந்தேகம். என்ன சொல்லுங்கள் என்று சொன்னான் வால்மீகி. சொன்னார்கள், இந்த பழி பாவத்திலே உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு பங்கு இருக்கிறது அல்லவா என்று சொல்லி கேட்டார்கள். அது எப்படி இல்லாமல் போகும்? நான் அவர்களுக்காகத்தானே செய்கிறேன், ஆகவே அவர்களுக்கு பங்கு உண்டு என்று சொல்லி வால்மீகி சொன்னான். நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். முனிவர்கள் சொன்னார்கள், நீ சென்று உடைய மனைவியிடத்திலே கேள், இந்த பாவத்திலே அவர்களுக்கு அங்கே பங்கு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டு வா என்று சொன்னார்கள். நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். ஓடி சென்றான் வால்மீகி, வீட்டிற்கு சென்றான். அங்கே சென்று மனைவியிடம் கேட்டான், என்னுடைய முனிவர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். கொலை தொழில் செய்வது பாவம் அல்லவா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். யாருக்காக என்று கேட்டார்கள். உங்களுக்காக என்று சொன்னேன். இந்த பழி பாவத்திலே உங்களுக்கு பங்கு இருக்கிறதல்லவா என்று சொல்லி மனைவியிடம் கேட்டான். கேட்டுவிட்டு என்ன பதில் சொல்ல போகிறாளோ என்று அவருடன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். வேர்க்க விறுவிறுக்க மனைவி சொன்னாள், எங்களுக்கு பங்கில்லை, நானா கொலை தொழில் செய்ய சொன்னேன்? நீ குடும்பத்துடைய கர்த்தா, குடும்பத்துடைய தலைவன், இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. நான் கொலை செய்ய சொல்லவில்லை, நான் கொள்ளையடிக்க சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை என்று சொல்லும் போது இந்த பாவத்தில் எனக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் விழிப்புணர்வு கிடைத்தது. ஓடி வந்தான் முனிவரிடத்திலே, முனிவர்களே, தவறு செய்து விட்டேன், என்னுடைய மனைவி கூட இல்லை, உனக்கு பங்கில்லை என்று சொல்லிவிட்டார்கள், பாவத்திலே எனக்கு பங்கில்லை என்று சொல்லிவிட்டார்கள், நான் அப்போது என்ன செய்வது என்று சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், நீ செய்த பரிகாரத்தை, நீ செய்த பாவத்திற்கு போக்க வேண்டும் என்று சொன்னால் பரிகாரம் ஒன்று இருக்கிறது, நீ இங்கே அமர்ந்து ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிரு என்று சொல்லி சொன்னார்கள். ராம 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 ஜபிக்கும் போது உன்னுடைய பாவம் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். அவன் அமர்ந்து அந்த இடத்திலே ராம 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 என்று சொல்ல ஆரம்பித்தான். பல ஆண்டுகள் முனிவர்கள் சென்று விட்டார்கள். பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தார்கள். தொடர்ந்து அந்த இடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான் ரத்னாகர். ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை சுற்றி ஒரு புற்று வளர்ந்திருந்தது. வந்தார்கள். எங்கே ரத்னாகர் என்று பார்த்தபோது புற்றுக்குள்ளே இருக்கிறான். இன்னும் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். உடனடியாக ரத்னாகர் வெளியே வா என்று சொல்லி முனிவர்கள் கட்டளையிட்டார்கள். அந்த
புற்றை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தான். வாலுகம் என்று சொன்னால் மணல் புற்று என்று பொருள். வாலுகம் வால்மீகி என்று சொன்னால் மணலை புற்றை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தவன் என்பது பொருள். ஆகவே புற்றை உடைத்துக் கொண்டு வெளியே வந்ததால் தான் வால்மீகி என்று நாம் அவனை அழைக்கிறோம். கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடுஞ்சூல் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாலுகத்திற் கான்ற மணிக்கு விலையுண்டு தத்துங் கரட விகடதட தந்தி பிறைக்குன் மறுப்பில் விளை தரளந்தனுக்கு விலையுண்டு கொத்தும் சுவந்த பசுஞ்சாரி குளிர்முத்துனுக்கு விலையுண்டு கொண்டல் திரு நித்திலந்தனுக்கு கூறுந்தரமுண்டும் கனிவாய் முத்தன் தனக்கு விலையில்லை முருகா முத்தம் தருகவே முத்தம் சொரியும் கடல் அலைவாய் முதல்வாய் முத்தம் தருகவே என்று சொல்லி திருச்செந்தூர் பிள்ளை தமிழிலே அந்த வாலுகம் என்று சொன்னால் மணல் என்பதை குறிப்பிட்டிருப்பதை நான் இடத்திலே கற்றோர் சபையிலே நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். அதன் பிறகுதான் ராமாயணத்தை எழுதினான். திருமூலனை படித்தான். திருமூலர் வடக்கே இருந்து வந்தவர். வடக்கே இருந்து வந்து தஞ்சாவூர் பக்கம் வருகிறார். சாத்தனூர் என்ற இடத்திலே வருகிறார். வரும்போது அங்கே பார்த்தால் இடையன் மூலன் என்ற ஒரு இடையன் அங்கே இருக்கிறான். அவன் இறந்து விட்டான். அவன் மேய்த்துக் கொண்டிருந்த பசுக்கள் எல்லாம் மூலனுடைய மரணத்தை தாங்க முடியாமல் அவனுடைய உடலை சுற்றி நின்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றன. அவருடைய சுந்தரம், அவருடைய பெயர் சுந்தரர் பார்த்தார். பார்த்தபோது இந்த பசுக்கள் எல்லாம் அழுகின்றனவே, என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார். உடனே கூடுவிட்டு கூடுவாய் சக்தியை அவர் கொண்டிருந்ததாலே தன்னுடைய உயிரை தன்னுடைய உடலை ஒரு இடத்திலே கிடத்திவிட்டு தன்னுடைய உயிரை இறந்து கிட மூலனுடைய உடலில் செலுத்தினார். மூலன் உயிர் பெற்று எழுந்தான். பசுக்கள் எல்லாம் கண்ணீரை நிறுத்திவிட்டு மேயத் தொடங்கின. ஒரு பசுக்கள் அழுது கொண்டிருக்கணும் என்பதற்காக தன்னுடைய உயிரை இன்னொரு உயிருக்குள்ளே செலுத்தினானே, அவன் என்ன ஆத்மா மகாத்மா வல்லவா? இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல, இதெல்லாம் நடந்தது. பிறகு பசுக்கள் எல்லாம் மேயத் தொடங்கின. மாலை வேளை ஆனவுடன் அந்த பசுக்களை எல்லாம் மூலனுடைய வீட்டிற்கு சென்று மனைவிடு ஒப்படைத்து விட்டு நான் மூலன் அல்ல, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி திரும்பி வந்து தன்னுடைய உடல் கிடந்த இடத்தை பார்த்தார். அதற்குள்ளே ஊரார் அங்கே இருந்தவர்கள் யாரும் இந்த உடலை கேட்கவில்லையே, அனாதையாக இந்த உடல் கிடைக்கிறது என்று சொல்லி எரித்து விட்டார்கள். பிறகு மூலனுடைய உடலிலே சுந்தரர் வாழ்ந்து வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் தான் திருமூலர் என்று அவர் அழைக்கப்பட்டார். இதுதான் திருமூலருடைய சரித்திரம். பெயர்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேனே, இவையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற சரித்திர சான்றுகள். படிக்க வேண்டிய இரண்டு பக்கமும். ஒரு இடத்திலே பார்த்தால் குடிகளிடத்திலே அவன் கருணையோடு இருக்கிறான். ஆனால் பகைவரிடத்திலே அவன் மிக கடுமையோடு இருக்கிறான். குடிகளிடத்திலே அவன் கருணையோடு இருக்கிறான். இது எப்படி? அரும்பவிழ்தார் கோதை அரசெறிந்த வெவ்வேல்